ஹலோ! வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து கோவிலுக்கு போலாம். சீக்கிரமா எந்திரிச்சு 6 மணிக்கெல்லாம் கிளம்பணும்னு தான் பிளானு. ஆனா எந்திரிக்கணுமே! எந்திரிக்கவே இல்ல. 10 மணிக்கு தான் எந்திரிச்சு கிளம்புனோம். பயங்கரமான வெயிலு. தலை வெடிச்சு போச்சு அந்த மாரி வெயிலு. அதுக்குள்ள மதுரை ரீச் ஆயிட்டோம். இதுதான் அவங்க அண்ணன் வீடு. அண்ணன் வீடு போனதா ஞாபகம் இருக்கு. ஒண்ணுத்துக்கும் வீடியோ எடுக்க டைமே இல்ல. வேல, வேல, வேல. ஸோ கிளைமேட் நல்லா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு நம்ம வந்து பானிபூரியும் காலை நல்லா சாப்பிட்டோம். வேற லெவலா இருந்துச்சு. இங்கேயே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஏன்னா நான் வீட்டுக்கு போனா வரிசையா வேலை இருந்துச்சு. அதனால கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரெஸ்ட் எடுத்து தான் போனோம். ஆனா பெரியவங்க சேர்ந்து ஏதோ டிஸ்கஷன் எல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமான்னு சொல்லி பயங்கரமா டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஸோ நான் என்ன பண்றதுன்னு நினைச்சுக்கிட்டு இந்த பிள்ளைங்க கூட கொஞ்சம் விளையாடலாமேன்னு பார்த்தா நான் தான் ஓயாம தோத்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிட்டேன். அண்ட் ஒரு இடத்துல வந்து சாமி கும்பிடுற ஒரு ப்ரோக்ராம் தான் போயிட்டு இருக்கு. ஸோ நாங்கள் எல்லாம் சேர்ந்து கடவுளுக்கு வந்து பொட்டு குங்குமம் சந்தனம் எல்லாம் வைக்கிற ஒரு இதுதான் போயிட்டு இருக்கு. டைம் வேறு ரொம்ப ஆயிடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. அப்போ நெக்ஸ்ட் வந்து ஜென்ஸோட செக்ஷன் போயிட்டுருக்கு. அதெல்லாம் முடிஞ்சு நைட்டோட நைட்டு ஏந்திரிங்க பூஜை ஸ்டார்ட் ஆகிடுச்சு சொல்லிட்டு ஏந்திரிக்க வச்சுட்டாங்க. நாங்கள் எல்லாம் அரை போதால் இருக்கோம். தூக்கம் பயங்கரமான தூக்கம். என்ன பண்ணுறது, எப்போவாச்சும் வருஷத்தில் ஒரு வாட்டி தானே சொல்லிட்டு நாம எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம் எல்லாம் பயங்கரமாக போச்சு. அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. கார்த்திக்லாம் சரியான தூக்கம். எனக்கு என்னன்னா இந்த ஆடை பார்க்கும்போது தான் ரொம்பவே மனசு கஷ்டமா இருந்துச்சு. பூஜை எல்லாம் முடிச்சுட்டாங்க. ஒரு 2 ஹவர்ஸ் டைம் இருக்கு, எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆளை விட்டா போதுடா சாமி சொல்லிட்டு நான் ஓடி போய் தூங்கிட்டேன்.